ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இடையில வந்து இது லோடி வம்சம், இதுக்கு முன்னாடி சையதும் துக்ளக் வம்சம்னு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால இந்த வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே புக்கில் வந்து கவர் பண்ணி போட முடியாது, அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து உங்களுக்கு ஈஸியாக டக்குனு ஷார்ட் டைம் இருக்கிறனால உங்களுக்கு படிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இப்போ கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, புக்கில் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ எந்த நோட்ஸுமே நம்ம வந்து பார்க்கும்போது புக்கு பார்த்து நம்ம படிக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அப்படி தானே? அதனால் உங்களுக்கு புக்கில் ஃபீல் பண்ணாதீங்க. சிலவங்களுக்கு வந்து புக் இருக்கும், இருக்காது. புக் இருந்து படித்தா ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் படிச்சிருக்கும்போது போர் அடிச்சிடும். ஆஹா, யூடியூப்பில் யாராட்டி போடும்போது அதை நோட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியும், நினச்சிப்போம். ஆனால் கொஸ்டின்ஸ் ஓவரால் வந்து நம்ம இதில் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும்போது இப்படிலாம் கொஸ்டின் கேட்க முடியுமா, இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு வந்து இங்கே பார்க்கும்போதுமே, இங்கே பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கும்போதுமே கொஸ்டினில் அப்படி தான் நம்மளுக்கு கிளியர் ஆகும். அதனால் எப்போவுமே புக்கு நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. புக்கு இல்லைனா புக்கு காயலங்கடையிலலாம் கம்மியாக ரேட் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்குவாங்க. சிலவங்க கேட்டு தரமாட்டாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் நீங்கள் கம்மி ரேட்டு கிடைக்கும் போது அது மாதிரி வாங்கிடுங்க. தெரிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க. புக்கை பார்த்து ஃபோன்லேயே பார்த்தாலும் கண்ணு கொஞ்சம் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேரும் பண்ணி படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். லேப்டாப் எவ்வளோ நேரம் தான் லேப்டாப், எவ்வளோ நேரம் தான் ஃபோனு டிவி பார்த்து படிக்கிறது. புக் வாங்கி வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பேராக கொடுத்துருக்கு, வேலை சிலன்னு கொடுத்துருக்கோம். படிக்க போராக இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்பப்போ கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ணி ரிலாக்ஸாக படிச்சிட்டோன்னே ஈஸியாகிடும். ஒரு 10 பக்கம் இருக்குன்னா ஒரு 3 கவர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு அலாட் பண்ணி படித்தா ஃப்ரீ டைமில் கிடைக்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிட்டோன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் படிச்சிருங்க. இப்போது கொஞ்சம் டாபிக் மட்டும் இல்லை டக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வந்து சிலவங்க அப்படி தான் கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க, கொஸ்டின் சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அப்படி இல்லை, படிக்கணும், பாருங்கள், புரியணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இன்னும் நிறைய புக் இருக்குது, நிறைய நோட்ஸ் இருக்குது. எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. எப்படி போடுறது, நிறைய பேர் பாவம் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், இருக்காது, டைம் இருக்கும், இருக்காது, புக்கு இருக்குது, இருக்காது. இந்த மாதிரி கஷ்டம்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் வந்து என் கஷ்டம் வந்து சில பேர் படக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்து படிச்சிருங்க. இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரே வீடியோவா, இந்த சேனலில் பார்க்குற ஷார்ட்டாக மாதிரிலாம் ஒரு ஷார்ட்டாக அப்படி நினைக்க வேணாம். இதுக்காகவே காலமே இருந்துச்சு ஷார்ட் போடுறது, வீடியோ போடுறது, எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி டைம்லலாம் எப்போ உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலை தான் நடந்துகிட்ருக்கோம். நம்மளையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். மைண்ட் எப்படி ப்ரெஷர் ஆகும். அதனால் ஈஸியாக படிச்சிருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது கொலாப்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து கையில் வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கு இருக்கோ இல்லையோ, சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ் ரொம்ப முக்கியம். நோட்டு, பென்னு இதெல்லாம் பார்க்காதீங்க. காசு ஐயோ இவ்வளோ செலவாகுமே, இவ்வளோ ஆகுது தருவாங்களே, ஆட்டை கேட்குறது வீட்டில் அப்படின்னு பண்ண வேண்டாம். அப்படி ஆகுதான் செய்யும். பட் நம்ம பாஸ் ஆகணுமே, அதெல்லாம் பார்த்தா முடியாது, கதைக்காகாது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுருங்க, வாங்கிடுங்க. அதெல்லாம் மைண்ட் வைக்காதீங்க. நானுமே நினச்சிருக்கேன், ஐயோ இவ்வளோ நோட் ஆகுதா, இவ்வளோ பெண் ஆகுதா, வீட்டில் கேட்ட மாதிரியே இருக்கோ ஏமா அப்படின்னு நினச்ச மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாத்துட்டையுமே கேட்குறது, எனக்கு நோட்டு தாங்க, பெண்ணு தாங்க, அப்படியே யாரெல்லாம் வச்சுக்கோங்க பேக்கில் எடுத்துடுறது. இந்த மாதிரிலாம் வேலை நடக்கும். பாஸ் ஆகணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ செலவாகுது, அவ்வளோ ஆகுமா ஃபீஸு, இப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நினச்ச டைம் வேஸ்ட் ஆகுமே, ஐயோ இந்த ஃபங்க்ஷன் போனால் அந்த ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு மைண்டு எல்லாமா தோணும், போகலாமா வேண்டாமா படிக்கணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் வேண்டாம். எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே ஹாப்பி டெய்லி மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி போய்ட்டு ரன் ஆகணும். சூப்பர். எல்லாமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.